புதுச்சேரியில் இன்று ஒரே நாளில் 11 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி இன்று ஒரே நாளில் 11 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மகாராஜ பாண்டி. புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. வேட்புமனுக்கான நாட்கள் தொடங்கியிருக்கிறது. இன்றைக்கு ஒரே நாள்ல மட்டும் 11 பேர் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. எந்தெந்த கட்சியிலிருந்து வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது, விவரம் என்ன? நிச்சயமாக புதுச்சேரி மாநிலத்துக்கு வருகிற 9ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடக்கும் என்று கடந்த 15ஆம் தேதி மாலை அறிவிக்கப்பட்டது. 16ஆம் தேதி காலை முதல் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டது. இதனால் புதுச்சேரியில் கூட்டணி பங்கீடு, தொகுதி பங்கீடு தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டிருந்த கட்சிகளுக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டது. இதனால் முதல் 2 நாட்கள் யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யப்படவில்லை. குறிப்பாக சொல்லப்போனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கும் என்ஆர் காங்கிரஸ், பாஜக இடையே கடும் மோதல் ஏற்பட்டிருக்கிறது. கூட்டணியில் நீடிக்குமா என்ற ஒரு இழுபறியும் தற்போது நீடித்து வருகிறது. அதுக்கு இன்னும் முடிவு கட்டவில்லை. இதேபோல் புதுச்சேரியில காங்கிரஸ் திமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டது. இந்த 2 கட்சிக்கான தொகுதி பங்கீடு இன்னும் உறுதியாகவில்லை. நேற்று திமுக சார்பில் நடைபெற்ற நேர்காணல் நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில திமுகவினர் பங்கேற்று வந்தார்கள். காங்கிரஸ் கட்சி சார்பில் தொகுதி பங்கீடு மற்றும் வேட்பாளர்கள் குறித்து பட்டியலை தயார் செய்து வைத்திலிங்கம், அதாவது காங்கிரஸ் கட்சியோட வைத்திலிங்கம் தலைவர் இன்று டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார். அவர் அங்குள்ள முக்கிய தலைவர்களை சந்தித்து இன்னும் 2 நாளுக்குள் அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தொகுதி மற்றும் வேட்பாளர்கள் அறிவிப்பார்கள். இது ஒரு புறம் இருக்க, கடந்த 2 நாட்களாக யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. 3வது நாளான இன்று திமுக சார்பில் முதியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், அதேபோல் திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் ரித்தீஷ் ஆகியோர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார்கள். அதாவது முதியார்பேட்டை தொகுதியில் போட்டியிடுவதற்கு சம்பத்தும், தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிடுவதற்கும் ரித்தீஷும் தாக்கல் செய்தார்கள். அதே போல் மணவெளி தொகுதியில் போட்டியிடுவதற்கு முன்னாள் எம்எல்ஏ ஆனந்தராமனும் அவரும் தாக்கல் செய்யப்பட்டார். இது மட்டுமல்லாமல் புதிதாக கட்சி உருவாக்கிய மார்டின் மகன் சார்லஸ் மார்டினுடைய கட்சியான லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் லதா ஜான்குமார் நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிடுவதற்கும், அவரது மகன் அதாவது ஜான்குமாருடைய மகன் ரீகன் ஜான்குமார் பாகூர் தொகுதியில் போட்டியிடுவதற்கும் அவர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார்கள். இதே போல் முதியார்பேட்டை, அரியாங்குப்பம், லாஸ்பேட்டை, மணவெளி தொகுதியில் சுயேட்சைகளும் இன்று விருப்பமனு தாக்கல் செய்தார்கள். அப்படி பார்க்கும்போது புதுச்சேரியில் திமுக, காங்கிரஸ், லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் சுயேட்சை உட்பட 11 பேர் இன்று ஒரே நாளில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மகாராஜ பாண்டி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.